ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் செல்வம் சேர தமிழ் புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தாண்டு பிறப்பு என்றாலே புதிய நம்பிக்கை தரக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டின் துவக்கம், புதிய மாதத்தின் துவக்கம் என்றாலே இது வாழ்க்கை மாறும், நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மனதிற்குள் அனைவருக்கும் தானாக வந்துவிடும். அதேபோல் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்திலும் நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மனதிலும் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் குரோதி வருடத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும், மக்கள் பல விதங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் என பொதுவான கருத்து நிலவுவதால் மக்களின் மனதில் பயமும் ஏற்பட்டுள்ளது. இது போன்ற கெடுதல்கள், பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க எப்பொழுதும் நாம் வழிபாடு செய்வது வழக்கம். பிறக்க போகும் புதிய ஆண்டில் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறவும், வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கவும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி நம்முடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டுவிட்டு பிறகு நம்முடைய தினசரி தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ் புத்தாண்டு அன்று முதல் செலவாக இந்த பொருட்களை வாங்கி வைப்பதால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். பிறக்க போகும் குரோதி ஆண்டு அன்று மேஷ ராசியில் குரு சூரியன் சேர்க்கை நடைபெற உள்ளது. இது போன்ற சேர்க்கை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடக்கும். அதுவும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று வளர்பிறை சஷ்டி மற்றும் திருவோண நட்சத்திரம் ஆகியவை இணைந்து வருவதால் இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் நாம் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் கல்லுப்பு. அனைவருக்குமே தெரியும், கல்லுப்பு மங்கள பொருட்களில் ஒன்றாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படும் பொருள் என்று. இந்த பொருள் வீட்டில் வாங்கி வைப்பதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய பொருட்களில் ஒன்று கல்லுப்பு. அதேபோல் சூரியனுக்குரிய தானியமான கோதுமையை சிறிது வாங்கி வைக்கலாம். அதற்கு பிறகு குருவிற்குரிய தானியமான கொண்டைக்கடலை ஆகியவற்றை வாங்கி வைப்பதால் குரு மற்றும் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். அன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி என்பதால் முருகனுக்குரிய கிரகமான செவ்வாய்க்கு உரிய தானியமான துவரம் பருப்பு ஆகியவற்றை வீட்டில் வாங்கி வைக்கலாம். தமிழ் புத்தாண்டு அன்று வாங்கி வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் பால் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள். பால் மிக முக்கியமான மங்கள பொருளாகும். இது வளர்ச்சி மற்றும் செல்வ வளத்தை பெருக்கச் செய்யும் பொருளாக கருதப்படுகிறது. அதனால்தான் புது வீடு குடிபோகும் போது முதலில் பால் காய்ச்சுவது நம்முடைய பாரம்பரிய வழக்கமாக உள்ளது. முடிந்தவர்கள் தமிழ் புத்தாண்டு அன்று நவதானியம் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருள் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் படிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டின் பூஜை அறையில் பஞ்சாங்கம் வாங்கி வைப்பது நல்லது. மஞ்சள், குங்குமம், வாசனை மலர்கள் ஆகியவற்றை இந்த நாளில் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம். தங்கம், வெள்ளி வாங்குவதாக இருந்தால் சித்திரை முதல் நாளில் வாங்குவது மிகவும் சிறப்பானதாகும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.